நாகை சுற்றுப்பயணத்திற்காக தாவேக தலைவர் விஜய் அவர்கள் சென்னையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். தன்னுடைய வீட்டிலிருந்து அவர் வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் திரையில் பார்த்து வருகிறோம். சென்னையில் இருந்து விமானம் மூலம் திருச்சி செல்ல இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இன்றைய தினம் நாகை புத்தூர் அண்ணா சிலை சந்திப்பு பகுதியில் இன்று காலை 11 மணிக்கு தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கக்கூடிய நிலையில் தற்போது சென்னையில் இருந்து தன்னுடைய வீட்டிலிருந்து பனையூர் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டிலிருந்து தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்கிட நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்றைய தினம் நாகை, திருவாரூர் உள்ளிட்ட 2 மாவட்டங்களில் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக அதற்காக தற்பொழுது சென்னை நீலங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து தற்பொழுது விஜய் புறப்பட்டு சென்றிருக்கிறார். இங்கிருந்து சென்னை விமான நிலையம் சென்று அங்கிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி சென்று அங்கிருந்து அவர் நாகை செல்ல இருக்கிறார். குறிப்பாக நாகை புத்தூர் அண்ணா சிலை அருகே இன்று காலை 11 மணிக்கு விஜய் பரப்புரையை தொடங்க இருக்கிறார். அதனை ஒட்டி திருவாரூர் நகராட்சி அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் மாலை 3 மணி அளவில் விஜய் பேச இருக்கிறார். ஏற்கனவே கடந்த சனிக்கிழமை திருச்சி, பெரம்பலூர், குன்னம், அரியலூர் உள்ளிட்ட 4 பகுதிகளில் அவர் பிரச்சாரம் தேர்தல் பரப்புரையை முதற்கட்டமாக தொடங்கினார். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாத காலங்களே இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகமும் தங்களுடைய முதல் தேர்தல் பரப்புரையை கடந்த வாரம் சனிக்கிழமை தொடங்கியது. இந்த நிலையில தங்களுடைய 2ஆம் கட்டமாக தேர்தல் பரப்புரையை தொடங்குவதற்காக சென்னை நீலங்கரை இல்லத்திலிருந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தற்பொழுது சென்னை விமான நிலையம் புறப்பட்டிருக்கிறார். நாகை, திருவாரூர் உள்ளிட்ட 2 பகுதிகளில் தற்பொழுது நேரடியாக அங்கு இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர் பேச இருக்கிறார். கடந்த வாரம் அவர் பேசினது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக நிலையில இன்றைய தினம் அவர் என்ன பேச போகிறார் என்கின்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே 2 மாவட்டங்களிலும் காவல்துறை சார்பாக பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழக வெற்றி கழகம் சார்பாக 12 கட்டளைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடந்த சனிக்கிழமை முதல் என்ன தவறு நடந்ததோ அந்த தவறையெல்லாம் இந்த முறை சரி செய்வதற்காக பல்வேறு கட்டளைகள் தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் காவல்துறை சார்பாகவும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் நாகை, திருவாரூர் பகுதிகளில் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்வதற்காக சென்னை நீலங்கரை இல்லத்திலிருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புறப்பட்டு சென்னை விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்.